எந்த மீடியம்ல நீங்க தப்பு பண்றீங்களோ அதே மீடியம்ல மட்டும்தான் உங்களால் உங்களை திருத்திக் கொள்ள முடியும், சீரமைத்துக் கொள்ள முடியும், பரிகாரம் செய்ய முடியும். அதுதான் பரிகாரம். நீங்க வந்து 8க்கு மட்டும் தான் நீங்க வந்து சொல்றீங்க, 8 கர்மா நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. 9 நவகிரகங்கள் இருக்குது, அப்போ 9 கர்மாக்கள் தான் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? கேது அப்படின்ற அந்த கிரகத்தினுடைய பேர்ல கர்ம பதிவு கிடையாது. நம்மளுடைய ஜாதகத்துல 12 கட்டம் இருக்குது. 12ஆம் பாவம்ன்றது முக்திக்கான கட்டம்னு சொல்றாங்க. 6, 12, 10, 12 சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருப்பாங்க. இப்போ வந்து பரிகாரம் வந்து நம்ம எப்படி பண்றோம்? நம்மளுடைய தொழில் நேரம் போக, நம்மளுடைய வேலை நேரம் போக எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய நேரத்தை சில விஷயங்களை செஞ்சு நம்ம கழிக்கிறதுக்கு நம்ம பரிகாரம் கேட்கிறோம். ஒருவேளை நம்ம தேர்ந்தெடுக்கிற தொழிலே பரிகாரம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா ஜாதகம் அனுமதிக்காத, கர்மா அனுமதிக்காத எந்த துறைகளையும் உங்களால் நுழைய முடியாது. சார், பரிகாரம் தொடர்பாக போன எபிசோட நம்ம வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ இதுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் என் குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கு, நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்காக அந்த சேமிப்பு ஃபுல்லாக அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க முடியாது, எல்லாராலையும் அது முடியாது. யாரோ ஒருத்தரால் 2 பேரால் அது முடியும். ஓகே, அவங்க செஞ்ச கெட்டதுக்கு ஒன்றும் இல்லை, பேலன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் நல்லது பண்ணுங்க, அவ்வளோதான். என்ன கெட்டது பண்ணாங்களோ அதே சோர்ஸில் நல்லது பண்ணுங்க, அவ்வளவே தான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து, அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கார், ஓகேங்களா, ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லை கூட்ஸ் ட்ரெயினில் அவர் வந்து அதுக்கு கணக்கெடுக்கும் ஆளாக இருக்கார். அவர் அதில் நிறைய முறைகேடுகள் பண்ணுறாரு, ஓகேங்களா. டேபிளுக்கு மேலேயும் இல்லை, டேபிளுக்கு கீழேயும் காசு வாங்குறாரு, ஓகேங்களா. வாங்கி 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 வீடு அது இதுன்னு சொத்து சேர்த்து வச்சிட்டாரு. சரி, இப்போ இந்த போக்குவரத்து துறைன்றது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ராகு கர்மா, ஓகேங்களா. அப்போ ராகு சம்மந்தப்பட்ட தப்பை அவர் பண்ணிட்டாரு. அடுத்து அவருடைய குடும்பத்தில் பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறக்குது. அப்போ இதுக்கான தப்பை தண்டனை அனுபவிக்கணும்ல. ஓகே, இப்போ இதுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க? பரிகாரமாக என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. ஓகே, ராகு சம்பந்தப்பட்ட போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தப்பை அவர் பண்ணிட்டாரு. ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு? நேர்மையாகவும் ஃபைன் போடலாம், ஆனால் நேர்மை இல்லாமையும் நடந்துக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ அதுவும் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட தப்பு தான். ஸோ வண்டி, வாகனம், பயணம், போக்குவரத்து சம்மந்தப்பட்டு, மின்சாரம் சம்மந்தப்பட்டு, ரசாயனம் சம்மந்தப்பட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் என்ன கர்மா வந்து சேரும்? ராகு கர்மா வந்து சேரும். இப்போ அந்த தப்பு பண்ணிட்டாங்க. குடும்பத்துலேயும் பூச விசாக சதய நட்சத்திரம் தனுசு லக்னத்தில் ஆட்கள் பிறந்துட்டாங்க. இப்போ அதுக்கு அவங்க செய்ய வேண்டிய புண்ணியம் என்னன்னா, போக்குவரத்துக்கு உதவி பண்ணுறது. ஏதாவது வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி ராமேஸ்வரமோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யாத்திரை, ஏதோ ஒரு பயணம் போகணுன்ற ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்கும். பண வசதி இருக்காது, உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்களே ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி கூட்டு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். எளிமையான பரிகாரம், அவ்வளோதான். வாகனம் சம்மந்தப்பட்ட தப்பு பண்ணியாச்சு, வாகனத்திலேயே புண்ணியத்தை தேடிக்குங்க. நீங்களே ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க, டிராவல்ஸ் கேப் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க, டிராவல்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை அவங்களுக்கு ஃபாரின் போகணுன்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு, வீசா சம்மந்தப்பட்டு பல சிக்கலில் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, நேர்மையாக அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு எழுத்து பிழைனால அவங்களுக்கு ஏதோ ஒன்று லாக்கில் நிற்கும். உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அல்லது உங்களுடைய சட்ட திறமையை பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய சிக்கல், வீசால இருக்கக்கூடிய சிக்கல் நேர்மையாக தீர்த்து வைங்க. பயணத்துக்கு உதவுறீங்களே, நீங்க இன்னொரு நாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வீசா ப்ரொசீஜர் தெரியல, பாஸ்போர்ட் ப்ரொசீஜர் தெரியல, தெரியாம போய் இதுலயும் லிங்க் ஆயிட்டாங்க, லாக் ஆயிட்டாங்க. அந்த லாக்ல இருந்து விடுவிப்பதற்கு அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுங்க. ஒருத்தர் வந்து ரூட் கேட்கிறாரு, நீங்க லிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நின்று இருந்த இடத்துல இருந்து ரூட்டு சொல்ல முடியும்ல, அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? சார் இதான் சார் இடம், இதுதான் நீங்க போக வேண்டிய இடம், அந்த ரூட்டு சொல்லி அனுப்புறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? ஏன்னா இன்னைக்கு கூகுள் மேப் இருந்தும் அந்த குழப்பம் தீரல, கரெக்ட் தானே? அப்போ எந்த மீடியம்ல நீங்க தப்பு பண்றீங்களோ அதே மீடியம்ல மட்டும்தான் உங்களால் உங்களை திருத்திக் கொள்ள முடியும், சீரமைத்துக் கொள்ள முடியும், பரிகாரம் செய்ய முடியும். அதுதான் பரிகாரம். பிரதி உபகாரம்ன்றாங்க இல்லையா, செஞ்சதுக்கு திருப்பி பண்றது, ஓகேங்களா, அதுதான் பரிகாரம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல ராகு கர்மா பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து அவங்க என்ன கர்மா பண்ணாங்கன்னு தெரியல, அப்படிங்கிற பட்சத்துல எப்படி அதை கண்டுபிடிக்க? அதுக்கு தானே உங்க ஜாதகம் இருக்குது, அதுக்கு தானே பிறப்பு நட்சத்திரம் இருக்குது. இப்போ 27 நட்சத்திரம் இருக்குது, 27 நட்சத்திரம் வந்து 8 கர்மாக்குள்ள தான் வருது. இதுல என்ன ஒரு நுணுக்கமான ஒரு கான்செப்ட்னா, கர்மா வந்து இவங்க சொல்லுவாங்க நவகிரகங்கள் 9 சார், ஓகேங்களா. நீங்கள் வந்து 8க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, 8 கர்மா நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க, 9 நவகிரகங்கள் இருக்குது, அப்போ 9 கர்மாக்கள் தானே உங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? கேது அப்படின்ற அந்த கிரகத்தினுடைய பேரில் கர்ம பதிவு கிடையாது. உடனே அது ஏன் கிடையாதுன்னு கேட்பாங்க. ஏன்னா கேது வந்து எதுக்கு கடவுள்? முக்திக்கும் மோட்சத்துக்கும் கடவுள், ஓகேங்களா. முக்திக்கும் மோட்சத்துக்கும் கடவுள் ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரே ஒரு வார்த்தை மாதிரி தோணும். ஆக்சுவலாக ரெண்டு ஒரே ஒரு வார்த்தை கிடையாது. முக்தினா மறுபடியும் நீங்கள் பிறவி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மோட்சம்னா பிறவி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் இறைவனடி சேர்ந்து விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம், லைட்டோட லைட்டாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம், கரெக்டுங்களா.
முக்தினா மறுபடியும் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது இந்த 2 கான்செப்டுக்குள்ளேயும் ஒருத்தர் நுழையணும்னா மரணம் ஏற்பட வேண்டும் அல்லது இறப்பு ஏற்பட வேண்டும். இறந்தால் தானே போக முடியும். நிச்சயம். ஓகேங்களா? அப்போ அந்த இறப்பு முக்திக்கு கடவுள் கேது, அவருக்கே கர்மா வந்துருச்சுன்னா ஒருத்தரால் சாகவும் முடியாது, ஒருத்தரால் பிறக்கவும் முடியாது. அப்போ இந்த செயினே நின்று போயிடுமே. ஓகேங்களா? அப்போது இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். அப்போ கேதுன்ற அந்த கிரகத்துக்கு சூரியன் கர்மா இருக்குது. கேது கர்மான்னு ஒன்றே இல்லைன்ட்டிங்க. அப்போ கேதுக்கு மட்டும் சூரியன் கர்மா இருக்கே, அது எப்படி அப்படின்னா, சூரியன் எதுக்கு கடவுள்? மெயினாக நிர்வாகம், மருத்துவம். ஓகேங்களா? மருத்துவத்துக்கு சூரியன் கடவுள். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிறப்பும், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா இறப்பும் ஒரு மருத்துவர் தான் சாட்சியாக இருந்து கவனிப்பார். ஒத்துக்கிறீங்களா? அந்த காலத்துலேருந்து வீட்டில் நடக்கிற பிரசவமாக இருந்தாலும் மருத்துவச்சி வருவாங்க, மருத்துவம் தெரிஞ்ச ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க சொந்தக்காரங்களே இருப்பாங்க, இல்லை ஒரு நாட்டு வைத்தியர் வருவார், மருத்துவர் வருவார், பிரசவம் அவர் தான் பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ ஹாஸ்பிட்டல் கிடையாது. யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நம்மளே கொண்டு போய் பாய்ச்சிருவோமா? மாட்டோம். முதல்ல என்ன சொல்லுவோம்? டாக்டரை கூப்பிடுன்னு சொல்லுவோம். அவர் வந்து செத்து வச்சோ நாடி பிடிச்சோ செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம கன்ஃபார்மே பண்ணுவோம். அப்போ ஒரு பிறப்புக்கு சாட்சியாரு? மருத்துவர். ஒரு இறப்புக்கு சாட்சியாரு? மருத்துவர். பிறப்புக்கும் இறப்புக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய ஒரே தொழில் மருத்துவ தொழில் தான். ஓகேங்களா? அப்போ பின்ன அது கேதுடைய கண்ட்ரோல்ல தானே வரும். பின்ன கரெக்ட் தானா? இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள நிறைய பேரோட ஜாதகம் பாருங்க, 6-10 கேது சம்பந்தம் இருக்கும், 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட கேது சம்பந்தம் இருக்கும். 12ஆம் பாவம்ன்றது இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய ஜாதகத்துல 12 கட்டம் இருக்குது. 12ஆம் பாவம்ன்றது முக்திக்கான கட்டம்னு சொல்றாங்க. 6, 12, 10, 12 சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க. அதே மாதிரி சூரிய கர்மா கொண்ட நட்சத்திரங்கள் 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அஸ்வினி ஆயில்யம் அனிஷம் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க. அப்போ இவங்க பிறப்புக்கும் இவங்க தான் சாட்சி, இறப்புக்கும் இவங்க தான் சாட்சி. சரி, அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ சார் இப்போ டாக்டர்கிட்ட போகிறவங்க மரண தருவாயிலிருந்து படைக்கிறாங்களே, மரண தருவாயிலிருந்து படைக்கிறாங்க இல்லையா, அதை மறுபிறவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? துவம் அப்படின்றது என்னது? துவக்கம். துவக்கம்னா என்ன? தொடக்கம்னு அர்த்தம். மறுபடியும் ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துவது, மறுபடியும் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துறதுனால தான் அவருக்கு மருத்துவர்னு பேரு. கரெக்ட் தானே? அப்போ நீங்க என்ன சொல்லுவாங்க, கேது வந்து தலைமுடிக்கு காரகத்துவமான கிரகமாச்சே அப்படின்னா, முந்தைய காலத்துல சவரம் பண்ணவங்க தான் மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சவரமும் மருத்துவமும் ஒரே தொழிலா இருந்துச்சு. கரெக்ட் தானே? இன்னைக்கு கூட பாருங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை ஒன்று வந்துச்சு. என்ன சர்ச்சை வந்துச்சுன்னா, யாரோ ஒரு நபர் வந்து யூடியூப்ல வந்து இந்த செட்டியார் கம்யூனிட்டி அவங்க வந்து மருத்துவத்துக்குள்ளே நுழையும் பொழுது, அவங்களுக்கு சர்ஜரி பண்ணும் பொழுது அவங்க வந்து செட்டியார் கம்யூனிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறமா அனஸ்தீஷியா கொடுக்கலாமா வேணாமான்னு மருத்துவர்கள் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தார். அந்த பதிவு எடுத்து இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சயின்ஸ் யூடியூப் சேனல் நடத்துறவர், அறிவியல் யூடியூப் சேனல் நடத்துறவர், இந்த மாதிரி கம்யூனிட்டி வச்செல்லாம் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ கூட பாருங்க, செட்டியார் கம்யூனிட்டின்னு தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக செட்டியார்ன்ற பேர் வந்து எதிலிருந்து மருவி வந்தது அப்படின்னா, சேடர்கள் அப்படின்ற பேர்லேருந்து மருவி வந்துச்சு. சேடர். ஓகேங்களா? சேடர்கள் அப்படின்ற பேர்லேருந்து. சேடன்ற பேர் எதனுடைய மறு உருவாக்கம்னா, ஆதிசேடன் அப்படின்ற பேருனுடைய மறு உருவாக்கம். ஆதிசேடன் யார்ன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஆதிசேஷன். நம்ம 27 நட்சத்திரத்தில் ஆதிசேஷா நட்சத்திரம்னு எதை சொல்லுவோம்? ஆயில்ய நட்சத்திரம். ஆதிசேடன் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்ன கர்மா? சூரியன் கர்மா. ஓகேங்களா? கேது பிறந்த நட்சத்திரம் இது ஆயில்ய நட்சத்திரம். மறுபடியும் என்ன கர்மா? சூரியன் கர்மா. சூரியன் கர்மானா என்ன? மருத்துவத்தாலேயே பாதிக்கப்படுவது. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க தப்பான ட்ரீட்மெண்ட் நடக்கிறது மூலியமா இறந்து போறவங்க, பணத்தை இழக்கிறவங்க, நோயை இழக்கிறவங்க, உறுப்பை இழக்கிறவங்க, இப்போ இதெல்லாம் சூரியன் கர்மாவா? கரெக்டாக பாருங்க, செட்டியார் கம்யூனிட்டிக்கு தான் அந்த விஷயத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரோல் போடுறாங்க. நீங்க என்ன டாபிக் எடுத்தாலும் அதுல ஜோதிடம் வந்துடும். அது இந்த 8 கர்மாக்குள்ள வந்துடும். அதை மீறி எந்த டாபிக்கும் வெளியே போகாது. சரி, இப்போ நீங்க சொன்னது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் சொன்னீங்க. ஒரு வந்து ராகு கர்மா இருக்கா, நீங்க வந்து ஒரு வழி சொல்லுங்க, இல்லை வந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுங்க, அவங்களோட டிராவலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இவ்வளோ எளிமையான பரிகாரங்கள் மூலமாவே எல்லாத்தையுமே மாத்திர முடியுமா? இவ்வளோ எளிமையான பரிகாரங்கள் மூலியமா எல்லாத்தையும் மாத்திர முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதுல 2 அர்த்தம் இருக்கு. என்ன 2 அர்த்தம்னா, இந்த கர்மா அடுத்த தலைமுறைக்கு நெகட்டிவா பரவறதை தடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க கேட்குறீங்க. நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, கர்மாவுடைய நெகட்டிவ் தாக்கம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு குறையும். ஆனா மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த பரிகாரம் செஞ்சு அடுத்த நாளே 50 லட்ச ரூபா கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு காசே வேணாம்னு சொல்லிடுவாங்களா? ஏன்னா மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மாயமாக ஒரு விஷயம் உடனே மாறிடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஜோதிடத்தில் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்கள் பரிகாரம் சொல்கிறதால நான் கேட்குறேன். இப்போ வந்து பரிகாரம் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்? நம்மளுடைய தொழில் நேரம் போக, நம்மளுடைய வேலை நேரம் போக, எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நேரத்தை சில விஷயங்களை செஞ்சு நம்ம கழிக்கிறதுக்கு நம்ம பரிகாரம் கேட்குறோம்.
ஒருவேளை நம்ம தேர்ந்தெடுக்கிற தொழிலே பரிகாரம் ஆயிடுச்சுன்னா, அந்த தொழிலில் நம்ம நேர்மையாக செயல்பட்டோமானால், அந்த நேர்மையின் மூலியமாக, உண்மையின் மூலியமாக பல மக்கள் வாடிக்கையாளராக பயன்பட்டார்களே ஆனால், அப்போ அதுவே சிறந்த பரிகாரம்ல. ஒருத்தர் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறாருமா, எல்லாருக்கும் என்ன இன்டென்ஷன் இருக்கும்? எடுக்கிற தொழிலில் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஸோ அதன் மூலியமாக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், வருமானம் கிடைக்கணும், அதன் மூலியமாக நமக்கு மரியாதை கிடைக்கணும். இவ்வளவு தானே. அப்போது தேர்ந்தெடுக்கிற துறை தப்பாயிடுச்சுன்னா அப்போது என்ன ஆகிடும்? அப்போ அதில் அவங்களுக்கு போதுமான வளர்ச்சி இருக்காது. வளர்ச்சி இல்லைன்னா என்ன ஆகும்? மன அழுத்தம் ஜாஸ்தியாகும். மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது முதல்ல சர்வீஸ் பண்ண தோணுமா? இப்போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட போய் ஒரு பிச்சைக்காரர் போய் நிற்கிறாரு, என்ன சொல்லுவார்? போ நானும் அடுத்து ஓன் நிலமை தான் சொல்லவே மாட்டோமா? ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 100 ரூபா கொடுப்பாரு. கரெக்டுங்களா? அப்போ முதல்ல தன்னுடைய வாழ்வினுடைய பெரும் பகுதி ஒரு மனுஷனுக்கு எப்படி செலவாகுது? தொழிலில் தான் செலவாகுது. ஓகேங்களா? மிச்ச நேரம் வந்து உண்ண உறங்க செலவாகுது, பர்சனல் லைஃப். ஸோ அஃபிஷியல் லைஃப், பர்சனல் லைஃப். அஃபிஷியல் லைஃப் ஒரு 60-50% மேலே. ஓகேங்களா? அப்போ அந்த அஃபிஷியல் லைஃப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல, இந்த டிபார்ட்மெண்ட், இந்த துறை, அது சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை உத்தியோகமாக இருக்கலாம், ஆனால் துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போது அதை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன பண்ணும்? நமக்கு வந்து திகட்டாது. அதே சமயம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அதில் என்ன ப்ரெஷர் வந்தாலும் அந்த ப்ரெஷர் நம்ம ஜாலியாக தான் அனுபவிப்போமே ஒழிய அதை கஷ்டம்னு நம்ம ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். அப்போது ஆஃபீஸில் என்ன டென்ஷன் வந்தாலும் அந்த துறை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம சூப்பராக கையாளுவோம். ஓகேங்களா? அதை பாசிட்டிவாக தான் பார்ப்போம், அதை சேலஞ்சாக தான் பார்ப்போம். ஓகே ரைட்டு. அப்போது அந்த டென்ஷனை வீட்டில் போய் காட்ட மாட்டோமா? வீட்டில் போய் காட்டினா அந்த டென்ஷன் மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட போகும். அப்போ அங்கங்கே சுற்றி செயின் ரியாக்ஷனாக மறுபடியும் கடைசியில் நம்மகிட்டயே வந்து சேரும். இதான கர்மா. அப்போது ஒரு கர்மான்றது தொழில்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மளுடைய ஜீவாதாரத்துக்கு, வாழ்வாதாரத்துக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்ம அதை தான் பயன்படுத்துகிறோம். அப்போது அதை ஃபஸ்ட்டு சரியாக தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் தீர்வு. எதுக்கு? முதல் பரிகாரமே, கர்மாவுக்கு பரிகாரமே இன்னொரு கர்மா தான். ஓகேங்களா? அப்போ கர்மான்றது தொழில். அப்போ தொழிலை முதல்ல தேர்ந்தெடுக்கிறது தான். ஏன் இதை நான் வந்து இந்த டைமில் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி, இன்னைக்கு 7ஆம் தேதி. நேற்று 10th ரிசல்ட்டு, +1 +2 ரிசல்ட்லாம் வந்துச்சு. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். ஓகேங்களா? என்ன ஷார்ட்ஸ் போட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த டைமில் இதை நான் பதிவு பண்ணுறது கரெக்டான ஒரு டைமாக இருக்கும். என்ன நான் அதில் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில் தொழிலை ஒழுங்காக தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, வரனை ஒழுங்காக தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. 20 வயசு ஆரம்பித்து 40 வயசு 50 வயசு வரைக்கும் வாழ்க்கை பாதி வேஸ்ட்டாக போயிடுது. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் என் ஜாதகத்துக்கு என்ன தொழில் சார் செட் ஆகும்? நான் வாழ்ந்தது சரியா, நான் இவ்வளோ நாள் செஞ்சது சரியான்னு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து கேட்குறீங்களே. இப்போ கேளுங்க. இப்போ 10th முடிச்சுட்டு +1 +2 குரூப் எடுக்க போறீங்க. +1 +2 முடிச்சுட்டு காலேஜில் ஒரு கோர்ஸ் எடுக்க போறீங்க. அது வெறும் கோர்ஸா இல்லை நம்ம 40 வருஷம் பயணிக்க போகிற துறையினுடைய பிள்ளையார் சுழியா? கரெக்டா? துறையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. இப்ப கேளுங்க அந்த கேள்வியை. நான் தேர்ந்தெடுக்கிற துறை கரெக்டா? சிவில் இன்ஜினியரிங் நான் எடுக்க போறேன், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைக்குள்ள, குறிப்பிட்ட துறைக்குள்ள நான் போக போறேன், நானோ டெக்னாலஜி படிக்க போறேன், ஏஐ படிக்க போறேன், இல்லை மெக்கானிக்கல் படிக்க போறேன், மருத்துவம் படிக்க போறேன், ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஏதோ ஒரு துறை நீங்கள் தேர்ந்தெடுத்துறீங்க. அந்த துறை ஃபர்ஸ்ட் கரெக்டா? என்னுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான துறையா? முதல்ல அந்த துறைக்குள்ள போறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கா? ஏன்னா ஜாதகம் அனுமதிக்காத, கர்மா அனுமதிக்காத எந்த துறைக்குள்ளையும் உங்களால் நுழைய முடியாது. நீங்க ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னா கர்மா அனுமதிச்சு தான் நீங்க இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஆனா இதை ப்ரெடிக்ஷனா கன்வெர்ட் பண்றாங்க. ப்ரெடிக்ஷன்னா எப்படின்னா, எண்ட் ரிசல்ட்டுக்கு போய் நின்றுவாங்க. அவர் டாக்டர் ஆயிடுவாரா, அவருக்கு இதெல்லாம் நடந்துரும்னு பிரம்மா அவர் தலையெழுத்துல எழுதியிருக்காரா அப்படின்னு யாரும் உட்காந்து எழுதல. உங்களுக்கு கதவு மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ள போறது யாரு? காத்து வாங்குறது யாரு? நம்ம தான் வாங்கணும், நம்ம தான் பயணிக்கணும். ஓகேங்களா? நமக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கின்றதா? என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு, என்ன துறைக்குள்ள போகலாம், எது சிறந்த துறை, எது போகவே கூடாது, அதை கேட்பதற்கு சரியான நேரம் இது. ஓகேங்களா? இந்த டைமை எல்லாரும் பயன்படுத்திக்கிறது நல்லது. சார், இன்னைக்கு வந்து பரிகாரம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னுமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.